திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு லாஜிக்காக யோசிங்க. கோயம்புத்தூரில் அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு, யோசிங்க. என்னை பொறுத்தவரை அண்ணாமலை மட்டும் இல்லை, பாஜக எங்கேயுமே ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படாத பாடு படுத்துகிறாங்க எல்லாரையும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எதுவும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அந்த பிரச்சனையை தீர்க்கறது கிடையாது. அப்படியே இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே வந்து அப்படியே தானே நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களே, இந்த அரிக்கிற இடத்துல சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது சுகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்காமல் பாஜக வந்து மக்களை தொல்லை பண்ணுறது வந்து சரியில்லை. ரெண்டாவது வந்து முஸ்லீம்களாலேயோ இல்லை கிறிஸ்துவர்களாலேயோ என்ன பிரச்சனைன்னு அவங்க வெளிப்படையாக பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமே தவிர, அவங்கள வந்து அச்சுறுத்துவது, அவங்களோட வீட்டை இடிக்கிறது. வடநாட்டிலலாம் பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க வீட்டை போய் இடிக்கிறது, அதெல்லாம் பெரிய பாவம். கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின ஒரு வீட்டை இடிக்கிறது வந்து நம்ம இந்துக்கள் வந்து ஒரு குருவி கூட்டம் கலைச்சா கூட பாவம்னு சொல்லுவோம். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். அதுபோல் மனுஷனுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அது எந்த மதத்து மக்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட உழைப்பை வீணாக்கக்கூடாது. நாம் வந்து நம்மளும் மனுஷங்க தான். இப்படி நீங்கள் வந்து இந்துக்கள் பெரிய ஆளுங்க நினச்சிக்கிட்டு கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் தொல்லை பண்ணால், வெளிநாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு இல்லை துபாயில் வேலை செய்ய போகிற இந்துக்களுக்கெல்லாம் பிரச்சனை வரத்தானே செய்யும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டீசெண்டாக டீல் பண்ணணும் எல்லாருக்கிட்டேயும். ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும். அப்போ வெளிநாட்டில் இருக்கிற இந்துக்களை வந்து கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்குது தானே. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு இப்போ துபாயில் அரபு கண்ட்ரீஸில் நிறைய இந்துக்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களையெல்லாம் வந்து வேலையை விட்டு தூக்குனா அவங்களுக்கு சந்தோஷமா? ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது பண்ணிட்டு அதை வந்து 4 பேர் பாராட்டிக்கிட்டு, அதுவும் இந்த பாஜக பாராட்டி பேசுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய வாதங்கள் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். நான் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக விஷயங்கள் பேசினாலும் அது ஒரு லாஜிக்காக பேசணும், நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த எலெக்ஷனில் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அந்த கோயம்புத்தூர் இல்லை எந்த ஏரியா, தமிழ்நாடு முழுக்க யாராக இருந்தாலும் சரி. சிலர்லாம் கடினமாக உழைக்கிறாங்க. ஒரு 7-8 வருஷமாக நான் பார்க்குறேன். கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க சீதாலட்சுமி, காளியம்மாள் அவங்கெல்லாம் பயங்கர தைரியசாலிங்க. அவங்க சீதாலட்சுமியெல்லாம் கையில் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க அந்த பரப்புரைக்கு முன்னாடி. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். அவங்களாம் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு திறமைசாலி வந்து வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதாவது பிஜேபி வந்து இந்துக்களுக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ, யாரையுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை பிஜேபி ஜெயிக்கவே கூடாது தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம்.